எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்க்க பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அட்சய திருதியை அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்தில் வர்றது தங்கம் தான். அந்த நாளில் தங்கம் வாங்கினா தங்கம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட அன்றைய நாளில் ஏதாவது ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி வாங்க முடியாதவங்க வேற சில பொருட்களை கூட தாராளமாக வாங்கினா அதுவுமே நமக்கு தங்கத்துக்கு நிகரான யோகத்தை நமக்கு கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அமாவாசைக்கு அடுத்து வளர்பிறை திதியில வரக்கூடியது தான் அட்சய திருதியை. அக்ஷயம் அப்படின்னா அது பெருகுதல் அப்படின்னு பொருள். அதனால தான் அந்த நாளில் தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே விருப்பப்படுறோம். ஆனா அதுல தங்கம் மட்டும் கிடையாது, அந்த நாள்ல நம்ம எதை வாங்குறோமோ அது நமக்கு பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துல வரக்கூடிய அக்ஷய திருதியை ஆனது எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. அந்த நாள் முழுவதுமே பாத்தீங்கன்னா தங்கம் வாங்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக சில குறிப்பிட்ட முகூர்த்த நேரங்கள் அப்படிங்கிறதுமே இருக்கு. அந்த நேரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 10/5/2024 வெள்ளிக்கிழமை காலையில 8:56 10:37 மணி வரைக்கும் தங்கம் வாங்க உகந்த நேரம். அதுக்கப்புறம் மதியம் 12:18 1:59 வரைக்கும் தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நேரம். சாயங்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5:21 7:20 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம தங்கம் வாங்குறதுமே ரொம்ப ரொம்ப நல்லது. 3 நேரம் கொடுத்துருக்கேன், காலை மதியம் மாலை அப்படின்னு. இந்த நேரங்களை பயன்படுத்தி அந்த நேரத்தில் வாங்குங்க. அது ரொம்ப நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் நம்மளுடைய செல்வ வளத்தை பெருக்கிக்கிறதுக்காக அக்ஷய திருதியை அன்னைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வெள்ளி நகைகள் தவிர நிலம் வீடு சம்பந்தமான பொருட்கள் வாங்குறது நல்லது. இதுவும் நம்முடைய செல்வ வளத்தை பெருக்கி தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதை எல்லாராலையுமே வாங்க முடியாது இல்லையா? அதனால அன்றைய தினத்துல கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வாங்குறது ரொம்ப நல்லது. இது வீட்டுக்கு செல்வ வளத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றதும் உண்டு. அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருளையும் நமக்கு பெற்றுத்தரும். அதுவும் இந்த அக்ஷய திருதியை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம இந்த பொருட்களை வாங்குறது நமக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்கலாம். அது எந்த பொருளா இருந்தாலும் சரி பச்சை நிறத்துல இருக்கக்கூடியதை வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம தானியங்களை வாங்குறது ரொம்ப நல்லது. வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறது அன்றைய தினத்துல வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. மளிகை பொருட்கள் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா காரம் சார்ந்த பொருட்கள், அதாவது மிளகாய் தூள் இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் வகைகளையும் அன்றைய நாள்ல வாங்குறத கண்டிப்பா தவிர்த்துக்கோங்க. இந்த பொருட்களை விட இன்னுமே ஒரு எளிமையான பொருள், அட்சயத்தை அள்ளி தரக்கூடிய பொருளா ஒரு பொருள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணால செய்யப்பட்ட பொருட்கள் தான். அக்ஷய திருதியை நாள்ல மண்பாண்டங்கள்ல செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை வாங்குங்க. அதுவுமே நம்மளுடைய செல்வ நலனை பல மடங்கு பெருக்கி தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொருட்கள் வாங்குறதோட மட்டும் இல்லாம அன்றைய நாள்ல தானங்கள் செய்யறது நம்மளுடைய செல்வ வளத்தை அதிகரிக்கும். உங்களால என்ன தானம் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அது அன்னதானமா இருக்கலாம், தண்ணீர் தானமா இருக்கலாம். வெயில் காலம் அப்படிங்கறதுனால யாருக்காவது கொடை வாங்கி தானம் பண்ணுங்க, செருப்பு வாங்கி தானம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வ வளம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதிகரிக்கும். நான் இன்னைக்கு பதிவில் சொல்லியிருந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் நம்ம சேனலோட மெயில் ஐடியிலையோ இல்லை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லையோ எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்களை நான் உங்களுக்கு தரேன். நன்றி, வணக்கம்.